அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்து பர்சனலாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக பர்சனலாக நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. தோரணம் கட்டியிருப்போம் இல்லைங்களா நிலவாசலில், அது வந்து வாஷ் பண்ணி போடவே மறந்து போயிட்டேன். இன்றைக்கி காலையில் நிலவாசல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணும்போது தான் ஞாபகத்துக்கு வருது, அதை க்ளீன் பண்ணாமல் அதை வந்து வாஷ் பண்ணாமையே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் காலையிலே எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அப்பா எப்பொழுதுமே வந்து வருஷப்பிறப்பு அன்னைக்கு வந்து மாவிளை தோரணம் கட்டி விடுறது அவங்களோட வழக்கம். எனக்கு இன்றைக்கும் வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, அது மேலேயே வந்து தோரணத்தையும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி சித்திரக்கனி வைக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் பர்சனல் ரீசனால் வந்து என்னால் வைக்க முடியல. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஐயோ, நம்மளால் வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நல்லா பூஜையை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து நல்லா வடை பாயசத்தோடு நல்லா 2 பொரியல் எல்லாம் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஊர் சைடில் வந்து நான்வெஜ் தான் மேக்ஸிமம் ரெடி பண்ணுவாங்க. யாராவது ஒரு சில வீட்டில் தான் வெஜ்ஜு ரெடி பண்ணுவாங்க. அந்த ஒரு சில வீட்டில் எங்கள் வீடும் ஒன்று. எங்கள் அம்மாட்ட போயிட்டு ஊரே வந்து நான்வெஜ் ரெடி பண்ணுறாங்க, நீ மட்டும் ஏமா வெஜ்ஜு ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் அம்மா வருஷம் முதலுக்கே யாராவது நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்களா, வருஷம் விளங்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா வந்து நானும் என்னோடய பிள்ளைங்களை வந்து பூஜையை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சு, இன்றைக்கி தான் சித்திரக்கணிக்குள்ள பொருளெல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.